வங்கிகளின் ஜப்தி நடவடிக்கையை கைவிட வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர். வங்கிக் கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் 40க்கும் மேற்பட்ட இடங்களில் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் விவசாயிகள் சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விவசாயிகள், அரசியல் கட்சியினர் பலர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற விவசாயிகளை போலீசார் கைது செய்தனர். இதேபோன்று சென்னை மாம்பலம், பேசின் பாலம் அருகே ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். தேசியமயமாக்கப்பட்ட மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கடன்களையும் ரத்து செய்ய வேண்டும் என்று பலமுறை வேண்டுகோள் விடுத்தும் மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா ஆட்சியும் சரி, மாநிலத்தை ஆளுகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரி, மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல், விவசாயிகள் நலனில் அக்கறை இல்லாமல் எங்களை தற்கொலை சாவுக்கு தள்ளிவிட்டார்கள். இதேபோன்று காவிரியின் குறுக்கே அணை கட்டும் கர்நாடகத்தின் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும், விளைபொருட்களுக்கு நியாயமான விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். கர்நாடகா காவிரியின் குறுக்கே அணை கட்டக்கூடாது என்பதற்காகவும், விவசாயிகள் இன்று கடந்த 4 ஆண்டுகளாக ஏற்பட்ட கடுமையான வறட்சியின் காரணமாக அவர்களால் வாங்கிய கடனை கட்ட முடியவில்லை. மத்திய அரசு உரிய விலையை தர மறுக்கிறது. அதனால் எங்களுக்கு லாபகரமான விலை கொடுக்கின்ற வரை விவசாயிகள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும்.